அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹின் கரீம் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதவியுடைய விஷயத்தை பற்றி கூறும் பொழுது ஒரு விஷயத்தை கூறினார்கள். ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அப்துர் ரஹ்மானே, ஆட்சி பொறுப்பை நீங்கள் கேட்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் கேட்டு அது உங்களுக்கு அளிக்கப்பட்டால் அதோடு நீங்கள் தனியாக விடப்படுவீர்கள். கேட்காமல் அது உங்களுக்கு அளிக்கப்பட்டால் அது தொடர்பாக உங்களுக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும் என்று கூறினார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பதவியினுடைய பொறுப்பை கேட்டு வாங்கக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் இந்த ஹதீஸை சற்று விளங்க வேண்டும். பதவியை கேட்டு பெறுவதன் மூலியமாக அல்லாஹ்வுடைய உதவி என்பது நம்மளுக்கு கிடைப்பதில்லை. கேட்காமல் பெறக்கூடிய பதவியின் அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இருக்குது என்பது இந்த ஹதீஸில் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. எனவே வரக்கூடிய காலத்தில் பதவியினுடைய விஷயத்தை பேணிக்கையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.